issues pertaining to agriculture in Sri Lanka. There are two things under this heading. One is the issues or problems related to or pertaining to agriculture, right? Right, agriculture சம்பந்தப்பட்ட issues அப்படி இல்லாட்டி problems அதுவும். And also we are going to see the new trends. New trends means புதிய போக்குகள். இப்ப agricultureல இப்ப மாடர்னா என்னென்ன விஷயமெல்லாம் செய்யறாங்க, அதான் புதிய போக்குகள், நியூ ட்ரெண்ட்ஸ்னு சொல்றது. agricultureல என்னென்ன நியூ ட்ரெண்ட்ஸ் வந்திக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், we are dressing. When we select our dress, there are new trends in dress codes. Dress codes-லயும் இப்ப புதிய புதிய ட்ரெண்ட்ஸ் வருது. புதிய புதிய ஷல்வாஸ், புதிய புதிய அபாயாஸ், அந்த மாதிரி வார மாதிரி, அதாவது டிசைன்ஸ் சொல்ற மாதிரி எக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸ்லயும் நியூ ட்ரெண்ட்ஸ், எக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நியூ ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அதையும் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see the problems or issues related to agriculture, right? So see from here there are many issues related to agriculture in Sri Lanka, right? Sri Lanka ல இருக்கிற agriculture சம்பந்தப்பட்ட issues, problems நிறைய இருக்குது. They can be categorized as problems related to land use, production, trade and environmental issues, right? அவங்க common agricultural problems எடுக்காம they have divided into something. See, one is problems or issues related to land use, right? Land use, நில பயன்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள். And production, உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனைகள். And trade means வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எது? agricultural products விக்கிறது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். And environmental issues, அந்த agricultureால environmentக்கு என்ன issues வருது, right? இந்த issues தான் நான் பார்க்க போறோம் one by one. First, they have mentioned issues related to land utilization, right? நிலத்தை பயன்படுத்துறது, நில பயன்பாடு, land utilization சம்பந்தமான problems. See the first one here. Scarcity of lands and fragmentation. Scarcity of land means, main thing is nowadays, I don't know whether you have seen, if there is a acre of land or many acres of lands in a place, they are fragmenting, அதாவது அது துண்டுகளாக்கி they are selling, right? துண்டுகளாக்கி விக்கிற அந்த ஒரு பிசினஸ், வீடு கட்டுறதுக்காக நிலங்களை துண்டு போட்டு விக்கிற ஒரு வேலை இப்ப நடக்குது. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ரெட் கலர், அது குறிப்பிட்ட பர்ச்சேஸ்ல அளந்து ரெட் கலர், ஒயிட் அண்ட் ரெட் போட்ட கட்டைகளை நாட்டி வச்சு அந்த லேண்ட்ஸ துண்டு போட்டு விக்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்னு இப்ப இருக்குது. அப்படி இருக்கிறதால என்ன செய்யறாங்க, ஸ்கார்சிட்டி ஆஃப் லேண்ட், நிலத்துக்கு இப்ப பஞ்சம். என்னத்துக்கு பஞ்சம்? எக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு இப்ப புதிய புதிய நிலங்கள், ஏற்கனவே இருந்த நிலங்களை தவிர. எஸ், sorry, scarcity means பஞ்சம். scarcity of plants means நிலத்துக்கு இப்ப பஞ்சம். ஆல்ரெடி அவங்க செஞ்ச லேண்ட்ல தான் திரும்ப திரும்ப செய்யணுமே தவிர எக்ரிகல்ச்சருக்காக புதிய லேண்ட் யூட்டிலைஸ் பண்றது இந்த காலத்துல கஷ்டமா இருக்குது. அதுக்கான ரீசன் தான் இந்த ஃப்ராக்மெண்டேஷன், நிலம் துண்டாதல், ரைட்? எதுக்கான நிலங்கள்? சி, தேர் இஸ் எக்ஸாம்பிள், ரைட்? that we won't come win இருக்குது, அது இன்னும் தான் வரும். in relation to paddy, right? Paddy cultivation
and also tea and also coconut and also rubber. இதுக்கு எல்லாத்துக்கும் லார்ஜ் ஏரியா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் தேவைப்படும். அப்ப இதுக்கு தேவையான லேண்ட் வந்து கிடைக்கிறது இப்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கார்சிட்டி ஆஃப் லேண்ட், நிலத்துக்கு பஞ்சம். செகண்ட் ஒன், ரைட்? செகண்ட் ஒன், reclamation of paddy land. Reclamation means நிரப்புதல், ரைட்? paddy செய்யக்கூடிய லேண்ட்களை, பெடி கல்டிவேஷன் செய்யக்கூடிய லேண்ட்களை மண்ணை போட்டு நிரப்புறது. அது எந்த பர்பஸ்க்காக வேணாலும் மீக்கலும். அந்த மண்ணை போட்டு நிரப்புனா அந்த இடங்கள்ல என்னது பெடி கல்டிவேஷன் செய்ய இயலாம போகும். And the third one, using agricultural land for other purposes. Children, I don't know whether you all have remember, we have seen some cultivation like coconut cultivation, paddy cultivation, tea cultivation, rubber cultivation. Like these we have seen, we have gone through some cultivation, and also we have seen different types of soils used for these cultivation. Okay, so here we have, when we study about the dairy farming or uh, livestock farming, right? When we study that, we have studied that lands which were not used for agriculture can be used for livestock farming னு படிச்சோம். எக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியாத அந்த எல்லை நிலங்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி லேண்ட்ஸ் தான் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணினதா நாங்க படிச்சோம். ஆனா இங்க சொல்றாங்க the land which where we can do agriculture, right? Those lands are used for other purposes, right? agriculture செய்ய முடியுமான செய்யக்கூடிய லேண்ட வேற வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, right? அதாவது coconut and rubber lands being blocked out into small plots. நான் சொன்னேன் rubber cultivation and coconut cultivation செய்யக்கூடிய லேண்ட்ஸ, ரைட்? இதெல்லாம் பெரிய அளவுல பெரிய ஏக்கர் கணக்குல தான் செய்வாங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா blocked out into small plots, சின்ன சின்ன காணி துண்டுகளாக அவங்க விக்கிறாங்க. வித்த என்ன நடக்கும்? அவங்க அதே கல்டிவேஷனை செஞ்சா கூட ஒரு ஆளுக்கு அந்த குறிப்பிட்ட நிறைய லார்ஜ் அமௌண்ட்ல வந்து அவருக்கு பிளான் பண்ணலாம போகும். அவர்ட லேண்ட் வந்து சின்ன பிளாட் ஆகணும். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன பிளாட்னு சொல்றது காணி துண்டு, ரைட்? அப்ப அந்த மாதிரி ஸ்மால் பிளாட்ஸா அந்த கோகோனட் கல்டிவேஷன், ரப்பர் கல்டிவேஷன் செய்யக்கூடிய லேண்ட பிளாட்டா ஸ்மால் பிளாட்ஸா வித்தா அங்கன அவங்க வேற என்ன சரி கன்ஸ்ட்ரக்ஷன், வேற என்ன சரி தேவைகளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்கன எக்ரிகல்ச்சரல் தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது. இட் இஸ் ஆல்சோ a problem, a main problem in this modern world, right? And next one, lands being used for construction of houses and for other development purposes due to the rapid increase of population, right? Nowadays rapid increase of population, அதிதுரித வளர்ச்சியில இருக்குது இது சனத்தொகை, population. அப்ப இப்படி வர நேரம் நிறைய construction houses இப்படி நிறைய தேவைப்படும், right? For that they are utilizing the land which should be done where we can do agriculture, right? நாங்க எக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய லேண்ட்களை தான் இவங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பசஸ்க்கும் வேற டெவலப்மெண்ட் பர்பசஸ்க்கும் அவங்க இந்த மாதிரி நிலங்களை தான் எடுக்கிறாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நவ் வி ஆர் சீயிங் மெனி டீஃபாரஸ்ட்ரேஷன், காடழிப்புகள் நிறைய நடக்கிறத பாக்குறோம், ரைட்? ஃபார் வாட்? தே ஆர் டூயிங் டீஃபாரஸ்ட்ரேஷன் for the construction purposes.
ரைட்? காடுகள் பகுதியில காட்டு பகுதிகள்ல டீஃபாரஸ்ட்ரேஷன், காடழிக்கிறாங்க, மரங்களுக்கு நெருப்பு வச்சு இல்லாட்டி மரங்களை வெட்டி. அப்ப இந்த மாதிரி நடக்கிற நேரம் என்ன நடக்குது? அங்க டீஃபாரஸ்ட்ரேஷன் அந்த டீஃபாரஸ்ட்ரேஷன் செஞ்சு வேற அக்ரிகல்ச்சர் செஞ்சாலும் அங்க மரம் தான் வரப்போகுது. பட் தே ஆர் டூயிங் திஸ் டீஃபாரஸ்ட்ரேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ், ரைட்? இந்த மாதிரி பர்பசஸ்க்காகவும் இந்த மாதிரி செய்யறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், lower harvest due to the cultivation of crops in same land for a long period of time. ஒரே லேண்ட்ல திரும்ப திரும்ப நிறைய காலத்துக்கு, லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு புதுசா ஒரு லேண்ட்ல ஒரு பெரிய கல்டிவேஷன் செய்யற நேரம், இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணினா, ஃபர்ஸ்ட்டுக்கு அறுவடை செஞ்சா இட் வில் பி மோர் ஈல்டு, அதாவது நிறைய விளைச்சலை தரும், ரைட்? அதே லேண்ட்ல அந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த லேண்டை கிளீன் பண்ணி அதே இடத்துல திரும்பவும் அதே பிளான்ட்டை நட்டுனா ஃபர்ஸ்ட்டுக்கு தந்ததை விட கொஞ்சம் குறையத்தான் ஈல்டு வரும். வை? கேன் எனிபடி சே த ரீசன்? ஏன் ஒரே லேண்ட்ல திரும்ப திரும்ப ஒரே பிளான்ட்டை நட்டுனா ஈல்டு விளைச்சல் குறைய வருதுன்னு சொல்ல? வெரி குட், ரைட்? The power of that land, right? The fertilizer inside that land, அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணிட வளம், ரைட்? அந்த மண்ணிட பவர் வந்து, ரைட், அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த லேண்ட் வந்து அதோட சக்திய இழந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பிளான்டிங் அ ஸ்மால் ட்ரீ or plant in a flower pot in your home, நீங்க ஒரு பொட்டை எடுத்து ஒரு மரத்தை நீங்க நாட்டி பாக்குறீங்க வீட்டுல, ரைட்? அந்த மரத்தை நாட்டி கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே பிளான்ட்ல, அதே பொட்ல again you are planting another tree. அந்த பிளான்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த பிளான்ட் மாதிரியே அதே பொட்ல இன்னொரு பிளான்ட்டை நட்டுனா வராது. we have to change the land or we have to add fertilizer, manure, ரைட்? நாங்க புதிய புதிய பசலைகள், ரைட், அது நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஆயிருக்கட்டும் ஓ ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் ஆயிருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், we have to add fertilizer for that land, right? So this is the reason of for the low harvest due to cultivation crops in the same land. ஒரே லேண்ட்ல திரும்ப திரும்ப ஒரே வகையான கல்டிவேஷன் செய்யறதால லோ ஹார்வெஸ்ட், ரைட்? குறைந்த அறுவடை கிடைக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் சி பெடி கல்டிவேஷன், டீ கல்டிவேஷன், கோகோனட், ரப்பர், ரைட்? அதுக்குத்தான் இந்த மாதிரி ஒரு ரீசன்காகத்தான் அவங்க ஃபர்டிலைசர் எட் பண்றது அண்ட் ஆல்சோ தே ஆர் கோயிங் இன் சர்ச் ஆஃப் நியூ லேண்ட்ஸ். இது இந்த ரீசன்காகத்தான் அவங்க ஃபர்டிலைசர்ஸ் போடுறதும் அண்ட் ஆல்சோ புதிய லேண்டை தேடி போறதும். இந்த புதிய லேண்டை தேடி போறதுல இருக்கிற issues தான் நாங்க இப்ப பார்த்தோம், right? Now we are going to see issues in production, right? உற்பத்திகள், right? ஸ்ரீலங்கால agricultural products, right? விவசாய உற்பத்திகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்க போறோம், right? The first one, low yields due to use of land over a long period of time. நாங்க ஏற்கனவே உள்ளதுல லாஸ்டா பார்த்தது லோவர் ஹார்வெஸ்ட், அறுவடைன்னு சொன்னாங்க. இங்க விளைச்சல், ரைட்? low yield means, for example, if we are planting coconut tree, the yield of coconut tree is coconut அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க கோகோனட் கல்டிவேஷன் செய்யறோம், ரைட்? அப்ப அதுல கோகோனட் கல்டிவேஷன்ல ஹார்வெஸ்ட் முடிஞ்சா அந்த கோகோனட் கல்டிவேஷன்ல ஈல்டா வாரது கோகோனட், தேங்காய் தான் வரும், ரைட்? தென்னை மர பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல வார விளைச்சல் வந்து தேங்காய், ரைட்? Likewise, when we are doing paddy cultivation, the yield is paddy, right? நெல்லு தான் paddy cultivation the yield விளைச்சலா வரும்.
அப்ப அதைத்தான் சொல்றாங்க லோ yield, மிகவும் குறைந்த விளைச்சல், ரைட், டியூ டு யூஸ் ஆஃப் லேண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நிறைய காலமா இந்த லேண்ட் யூட்டிலைசேஷன் செஞ்சா, ரைட், அதாவது ஒரு வகையான கல்டிவேஷனுக்கு தொடர்ந்து ஒரே லேண்டையை யூஸ் பண்ணிட்டு இருந்தா குறைந்த விளைச்சலை தான் தரும். டீ, ரப்பர், கோகோனட், ரைட், எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியர். And next one, right, inability to use machinery due to land fragmentation, right, we have gone through the word fragmentation, நிலம் துண்டாடப்படல், right, நிலம் துண்டாடல், right, அதுதான் fragmentation, right. நிலங்கள் துண்டுகளாக்கப்பட்டா, ரைட், இந்த மெஷின்ஸை யூஸ் பண்றது, ரைட், சின்ன சின்ன இதுகளுக்கு மெஷின்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் கஷ்டமாய்க்கும், ரைட். துண்டு துண்டா தோண்டி வச்ச நிலங்கள், பிரிக்கப்பட்ட நிலங்கள்ல மெஷின்ஸ் யூஸ் பண்றது கஷ்டமாய்க்கும். மெஷின்ஸ் யூஸ் பண்றது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட், லார்ஜ் போர்ஷன். உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க சரி ஃப்ரம் மேக் டு யோர் ஹோம், மெக்ல இருந்து உங்களோட ஹோமுக்கு போற நேரம், இந்த மாதிரி பெடி கல்டிவேஷன்ஸ் நடக்கிற நேரம், has anybody seen, right, machineries used in acres of paddy lands, இந்த மாதிரி பாத்திக்கிறீங்களா? I think no. Okay, yeah, maybe I think Akifa might have seen. Have you seen Akifa? Yes, teacher. Yes. Right. So we'll see the third one. Sorry. Inability of machinery due to land fragmentation and also lower yield per unit of land. Unit of land நிற்கும், அதாவது ஒரு ஒரு நில அலகு, ஒரு நில அலகுன்னு சொல்லுவாங்க, ரைட், யூனிட் ஆஃப் லேண்ட். அப்ப அந்த ஒரு அலகுக்குள்ள எவ்வளோ ஈல்டு ஈக்கணுமோ அந்த ஈல்டும் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன், நோ சாரி, lower yield per unit of land. அவங்க வச்சுப்பாங்க ஒரு யூனிட் ஆஃப் லேண்ட் உள்ளுக்கு இவ்வளவு தான் விளைச்சல் வரும்னு உண்டு. அப்படி இல்லாம இந்த பெடி, டீ, மைன் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ், இந்த மாதிரி இதுகளுக்குள்ள மைன் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி. அப்ப இதுக்கெல்லாம் சில டைம்கள்ல லோவர் ஈல்டு எப்பயாவது வந்தா அதுவும் சாரி அதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய, இது எப்பவும் வராது, லோவர் ஈல்டு வந்து எப்பவும் வரதில்ல. சம்டைம்ஸ் அவங்களுக்கு லோவர் ஈல்டு வந்தா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட குறைந்த விளைச்சல் வந்தா, இட் இஸ் ஆல்சோ an issue in the production, அதுவும் உற்பத்தியில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுல சொல்லிக்கிற பிரச்சனை எல்லாம் எப்பவும் வரதில்லை, ப்ராப்ளம் வந்து எப்பவும் வராது எக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. பை அவங்க அவங்களோட எக்ரிகல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் வருவாங்க. இது கொமனா எக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுல வரக்கூடிய, இந்த ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய, எப்பவும் இல்லாம இருந்துட்டு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், scarcity of water in the dry zone, right, excess water in the wet zone. There are both problems, right. There are cultivation done in the dry zone and also in the wet zone. ரெண்டு ஜோன்ஸ்லயும் செய்யறாங்க, ரைட். ட்ரை ஜோன்ல வர ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, கல்டிவேஷனுக்கு தேவையான ஒழுங்கா தண்ணிய ஊத்தி அதுக்கு வாட்டர் பண்ணினாதான் அது நல்ல ஒரு ஈல்ட தரும், நல்ல ஒரு விளைச்சலை தரும், நல்ல ஒரு ஹார்வெஸ்ட தரும், ரைட். அப்ப இதுக்கு தண்ணி போதாது, தண்ணி இல்லாம இருந்தா எல்லாமே காஞ்சி போய்க்கிறோம். அண்ட் ஆல்சோ இன் வெட் ஜோன், ரைட், வெட் ஜோன்னு பார்த்தா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நிலத்துக்கு கீழே அதிக அளவான தண்ணி இருக்கிறதால அப்ப தண்ணி கூடுனா என்ன செய்யும், அந்த பிளான்ட் எல்லாம் அழுகி போய்த்திரும், ரைட். அப்ப அதுக்கு இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் சில டைம்ல வரும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வார நேரம் வரும்,
ரைட்? அப்ப இந்த மாதிரி டைம்கள்ல you may have watched in the television, on TVs, there are some farmers complaining to the medias about the uh, scarcity of water in those areas. அவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி போதாது, தண்ணி இல்லாம இதெல்லாம் செத்து போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க டிவில மீடியாக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. ரைட்? இந்த மாதிரி நியூஸ் நாங்க டிவிஸ்ல பாத்திக்கிறோம். ரைட்? அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் எடுத்தா வெள்ளம் வந்துட்டு தண்ணி கூட மழை பெஞ்சதால தண்ணி அப்படியே தங்கி இருக்கிறதால பயிரெல்லாம் அழுகி போயிட்டுது அப்படி இப்படின்னு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்து நாங்க பாத்திப்போம். தீஸ் ஆர் ஆல்சோ ரீசன். அவங்க கஷ்டப்பட்டு அதை பிளான் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வர நேரம் தண்ணி இல்ல, தண்ணி கூடிட்டு இதால செத்து போகுது, கல்டிவேஷன் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கவலையாயிருக்கும். இதுவும் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன், increase in the prices of fertilizer. Now these day problem என்ன, fertilizerல வரக்கூடிய ஒரு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இந்த இப்ப நிறைய பிரைஸ் கூடும் குறையும். ரைட்? பிரைஸ் கூடுறது, ரைட், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த இம்போர்ட் பண்ண கஷ்டமாய்க்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம். சில்ட்ரன், ஐம் டெல்லிங் யூ ஒன் திங், தேர் ஆர் வெஜிடபிள்ஸ், ரைட், done under agriculture. ரைட்? அக்ரிகல்ச்சருக்கு, ரைட், விவசாயத்துக்கு கீழே செஞ்ச நிறைய வெஜிடபிள்ஸ் we are consuming, நாங்க உட்கொள்றோம். ரைட்? கேன் எனிபடி டெல் மீ ஒண்ணுமே அந்த உள்ளுக்கு ஒரு ஜெர்ம்ஸும் அட்டாக் பண்ணாத, புழு அதுகள் இருக்காத வெஜிடபிள்ஸ் நல்லமா, அப்படி இல்லாட்டி ஜெர்ம்ஸ் அந்த புழுவெல்லாம் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நல்லமா? Can anybody say? தெரியாதே. Janisha, Shahani, Rifada, which is good? Akifa? தெரியாதே டீச்சர். Now keep in mind. அதெல்லாம் நீக்கிறது தானே. Yes, very good. Right? All of you keep in mind, அந்த புழு அதுகள் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் நல்ல. You know why? Agricultural time அவங்களோட yield, அவங்களோட விளைச்சல் இந்த புழு பிடிக்காம நல்ல ஒழுங்கா வரணும்னு சொல்லி அவங்க அதுக்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? பெஸ்டிசைட்ஸ், பெஸ்ட் தெரியும் தானே, பெஸ்ட் அதுகள் எஃபெக்ட் பண்ணாம பெஸ்டிசைட்ஸ் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இப்படி எல்லாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த மரம் வளர்ந்து வரக்குள்ள அவங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல வளர்ந்தா இதுக்கு பூச்சி பிடிக்கும், அப்படி தெரிஞ்சா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுனா அது கெமிக்கலை தான் அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர அதுக்கு புழு வராது. ரைட்? அந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸை தான் நாங்க கடையில அழகா பாக்குறதுக்கு அழகாய்க்குது, ஒரு பூச்சும் இல்லைன்னு நாங்க மோஸ்ட்லி வாங்கிட்டு வரோமே. அப்ப அது எல்லாமே இந்த மாதிரி மருந்துகள் சேர்க்கப்பட்ட, ரைட், பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணப்பட்ட வெஜிடபிள்ஸ் தான் ஒரு புழுவுமே இல்லாம வர வெஜிடபிள்ஸ். ரைட்? ஆனா சாதாரணமா நீ யோசிச்சு பாருங்க, ஒரு இதுவுமே இல்லாத, ரைட், ஒரு பெஸ்டிசைட்ஸுமே யூஸ் பண்ணாம இருந்தா அந்த பிளான்ட்ல, அந்த வெஜிடபிள்ஸ்ல, லைக் டொமேட்டோ, லைக் பிரிஞ்சல், இந்த மாதிரி இதுகள்ல, லைக் பீன்ஸ், ரைட், இதுகள்ல எல்லாம் எப்படியுமே எஃபெக்ட் ஆகி இருக்கும். ரைட்? உள்ளுக்கு ஒரு புழு சரி இருக்கும். அந்த சாப்பிடலும் நான் சொல்றேன், அதுவும் கெமிக்கல் அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்படி இப்ப நாங்க we are eating fruits, we are consuming fruits, most of the fruits are under carbide யூஸ் பண்ண அடிச்ச ஃப்ரூட்ஸை தான் நாங்க சாப்பிடுறோம். லைக் வைஸ் இப்ப நாங்க சாப்பிடுற நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்ட, யாரும் ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸ் ஆஃப்
இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லையே லார்ஜ் அமௌண்ட்டுக்கு. ரீசெண்டா ப்ராப்ளம் வந்து இது பாத்தீங்க தானே, ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு உர பிரச்சனையா இருக்குது, ஃபர்டிலைசர் இல்லாததால எங்களோட மரம் எல்லாம் பூச்சி பிடிச்சி போயிட்டுது. இப்படி எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்களே, நிறைய பேர் பாக்கலையா, ரைட்? ஃபார்மர்ஸ் கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி ரீசனால தான் நிறைய பேர் அவங்களோட ஒரு எத்தனை மரம் நாட்டுறாங்களோ, எவ்வளவு அளவுல எவ்வளவு லேண்ட்ல அவங்க கல்டிவேஷன் செய்யறாங்களோ, அது அவ்வளோத்துலயும் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அதுல அவ்வளோத்துலயும் காய்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராம இருக்கணும்னு சொன்னா, அதுல ஃபுல்லா எல்லா காயும் அவங்க எடுத்து விற்கணும்னு சொன்னா அவங்க ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணத்தான் செய்வாங்க. யூஸ் பண்ணுனா தான் அவங்களுக்கு எந்த ஒரு பூச்சும் பிடிக்காம நல்ல புது காய் மாதிரி எல்லாமே வரும். அதை கொண்டு போயிட்டு தான் அவங்க மார்க்கெட்ல கொடுத்து வித்து காசு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான். அப்ப நாங்க அந்த பிரிஞ்சல்ல எல்லாம் புழு வைக்குதுன்னு சொல்லி அப்படியே வீசாம, நாங்க அந்த மாதிரி இதுகளை என்ன செய்யணும், கட் பண்ணி அந்த புழு வைக்கிற இதுகளை வேறாக்கிட்டு பார்த்தா மத்த இடம் நல்லா கிளீனா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இதுகளை நாங்க யூஸ் பண்ணலும். You don't know, children, in foreign countries like in China, in Korea, in other countries, அந்த healthy foods எல்லாம் சாப்பிடுவாங்களே, அவங்க எல்லாம் there are people who goes to the market and buying these vegetables with germs. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி வேறையா வச்சுட்டு அதுல இருக்கிற மத்த பாட்டை திங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் ஃபர்டிலைசர். ஃபர்டிலைசர் பிரச்சனை விலை கூடுறதால அப்ப இந்த ப்ரொடக்ஷன், நான் சொன்னேன் அவங்களுக்கு ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணினாத்தான் அவங்க நட்டுனதுக்கான லாபம், அவங்க நட்டுன அவ்வளோ பிளான்ட்லயும் எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாத ஒரு நல்ல பிளான்ட் நல்ல ஈல்டு அவங்க பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவங்களுக்கு the farmers need the fertilizers. So if the prices of the fertilizer get increased, right, they will face some difficulties. அவங்களுக்கு ஃபர்டிலைசர் விலை கூடுனா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பெடி கல்டிவேஷன்ல எல்லாம் சில நேரம் அந்த அவங்களுக்கு தெரியும், நீங்க பெடி கல்டிவேஷன் பெடியில வரக்கூடிய நிறைய பெஸ்ட் பத்தி படிச்சிருப்பீங்க தானே, சின்ன சின்ன பூச்சிகள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் எஃபெக்ட் ஆக தொடங்கிடும், ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன், பெடி கல்டிவேஷன்ல எல்லாம் கவனமாய்க்கணும். இப்ப பெடி கல்டிவேஷன் பார்க்கத்தான் பெரிய பெரிய கல்டிவேஷன் லேண்டா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு எல்லை என்ன சரி வச்சிருப்பாங்க, அது மட்டும் ஒரு குறிப்பிட்ட பெடி கல்டிவேஷன் மட்டும் ஒரு ஆள்ட, அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது இன்னொரு ஆள்ட, அப்படின்னு டிவைட் பண்ணிருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரம் ஒரு ஆள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாம ஒரு பிளான்ட்டுக்கு என்ன சரி நோய் வந்தா அது அப்படியே எஃபெக்ட் ஆகி அதோட கண்டினியூஸா இருக்கக்கூடிய இன்னொரு ஓனர்ட பெடி கல்டிவேஷனுக்கும் அது எஃபெக்ட் ஆக பார்க்கும். அதனால தான் அவங்க இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரைட், இன்க்ரீஸ் இன் த ஃபர்டிலைசர். நெக்ஸ்ட் ஒன், scarcity of skilled labor and the unwillingness of the younger generation to get involved in jobs related to agriculture, right? முந்தி காலத்துல இருந்த மாதிரி now you all have seen many machineries related to agriculture in the market. பெடி கல்டிவேஷன் சம்பந்தப்பட்ட agricultural சம்பந்தப்பட்ட நிறைய மெஷின்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு. அப்ப அப்படி இருக்கிற முந்தி காலத்துல இருந்த மாதிரி ஸ்கில் லேபர், நல்ல திறனுள்ள தொழிலாளர்கள், ரைட்? தொழிலாளர்கள் வந்து இப்ப மிச்சம் கிடைக்கிறது இல்ல. இப்ப நிறைய அப்படி அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய ஸ்கில் லேபரர்ஸ் நிறைய பேரை பார்த்தா அவங்க வந்து முந்தி காலத்துல இருந்த கொஞ்சம் ஓல்டு பீப்புளா தான் இருப்பாங்க. அப்ப they are telling unwillingness, ரைட்? ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை. To whom? For the younger generation to get involved in the jobs related to agriculture. இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன், ரைட், எக்ரிகல்ச்சர் எல்லாருக்கும் இல்ல. இப்ப 100%ல ஒரு 25% 30% தான் இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸும் தொடர்ந்து எக்ரிகல்ச்சர் செய்யறாங்க. பட்
ஒரு 75% ஈக்கிறவங்க 70 or 75 அப்படி இருக்கிறவங்க they are not involving in the jobs related to agriculture. அவங்க agricultural விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல அவங்க ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்ல. அதுவும் ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ஒன், using harmful equipment, using harmful methods, right? I have told you fishing industry, livestock farming, these are also categorized under agriculture. இதுவும் agriculture வகையுள்ளுக்கு வாரது தான் இந்த மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு எல்லாமே நாங்க பார்த்தோம் முன்னுக்கு. அப்ப பாருங்க, using harmful equipment and harmful methods, right? For what? For fishing. See, to catch fish in the fisheries industry, right? இப்ப சிலவங்க வந்து டைனமைட் அதுகள் வச்சு மீன் பிடிப்பாங்க. அந்த சத்தத்துக்கு மீன் வந்து அங்க இங்க போகும், அந்த டைம்கள்ல மீன் பிடிக்கிறது, ரைட்? வித்தியாசமான அந்த அந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, அந்த தங்கூசுகளால செஞ்ச வலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கின்னை கிளிக்கும், அதால உள்ள வலைகள் எல்லாம் ஃபிஷிங்க்கு வந்து இப்ப நிறைய தடை செய்யப்படுது. கொஞ்சம் ஹார்ட் ஆயிக்கும் அந்த இதுகள். அப்ப சில நெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபிஷிங் செய்யறதுக்கு அலவுட் இல்ல. அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு அலவுட் இல்லாத இதுகள் இருக்கும். பட் அதெல்லாம் களவால யூஸ் பண்ணத்தான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி செஞ்சா அவங்களுக்கு மீன் கிடைக்கும். மீன் கிடைக்கிறதோட எவ்வளவு அளவுக்கு அவங்க மீனை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி அளவுல மீன் அதுக்கு டேமேஜஸும் வரும். அதோட ஃபிஷ் பாடிஸ்ல டேமேஜஸ் ஆகும், இல்லாட்டி மீன்கள் செத்து போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறைய வரும். And also children, one of my brother is selling the fisheries products. இந்த ஃபிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட் தான் அவர் செல் பண்றாரு. அப்ப அப்படி இருக்கிற நேரம் அவரும் நான் பாத்திக்கிறேன், அவரோட ஷாப்ல வந்து இருக்கிற சில இதுகள் இல்லாம இப்ப இல்ல, இது முந்தி நடந்த கதை. ஒரு சில சாமான்கள், ஒரு சில திங்ஸ் வந்து அவர் வீட்டுல வச்சிருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய கடை இருக்கிறதுக்கு தக்கன why are you keeping these things inside your home? அப்பதான் அவரு சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுன விலைக்கு ஃபிஷர்மேன் வந்து கேட்டு வருவாங்க. ஆனா இதெல்லாம் கடையில வச்சு விற்கலாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஆனா இதெல்லாம் முந்தி எடுத்த இதுகள், ஆனா அப்படி கேட்டு வந்தா விற்கிறதுக்கு தான் இதை வீட்டுல வைக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப இந்த மாதிரி நான் கண்டிக்கிறேன். அப்பதான் தெரியும், அப்ப சில சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு எனக்கு அப்பதான் தெரியும், ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன், production cost is higher and the farmers become indebted, right? அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் ஹையர்னு சொன்னா இது வந்து எக்ரிகல்ச்சருக்கு போறாங்க, கல்டிவேஷனுக்கு போறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து when they are starting doing cultivation, right, they want to plant some seeds or saplings. Saplings means சின்ன சின்ன கன்று நட்டணும், அப்படி இல்லாட்டி சீட்ஸ் போடணும். இப்படி ஏதாவது செஞ்சாதான் அவங்க எந்த பிளான்ட் அவங்களுக்கு தேவையோ அதை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் அவங்க ஒரு முதலீடு ஒண்ணு, ரைட், ஒரு அமௌண்ட் எடுத்துதான் அதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தக்கன கன்றுகள் வாங்கி, இல்லாட்டி அந்த சல்லிக்கு தக்கன சீட்ஸ் வாங்கி. அப்ப இப்படி இதாகிறதால, இப்படி அவங்க அந்த ஒரு பிளான்ட ப்ரொடக்ஷனுக்கு நிறைய காஸ்ட் போறதால, ரைட், அப்ப அதுக்கு தேவையான அளவு அது ஈல்டு வந்து குறைஞ்சா அப்ப என்ன நடக்கும், அவங்களுக்கு எவ்வளோ அளவான சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு கூட பேசிடும், ரைட்? ப்ரொடக்ஷன் செய்யறது, ஃபர்டிலைசர்ஸ் இப்படி கூட போனா, நிறைய அளவுல ப்ரொடக்ஷனுக்கு கூட தள்ளி போனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும், ஈல்டு கொஞ்சம் வந்தா இப்ப என்னத்தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கூட தள்ளி போய்த்துதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ கூடுன விலைக்கு விற்க இயலாது. அந்த மார்க்கெட்ல அந்த வெஜிடபிள் அந்த அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து என்ன அளவுல, அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு அளவுல மார்க்கெட்ல பிரைஸ் போகுது, அந்த பிரைஸுக்கு மட்டும்தான் விற்கலும். அப்ப அந்த அளவுல விற்கிற நேரம் அந்த விற்கிற அளவை விட கூட அவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு போனா, ரைட், அவங்களோட உற்பத்திக்கு நிறைய செலவாகனா, அவங்க எல்லா உற்பத்தி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அதை வித்து வார காசி அந்த ப்ரொடக்ஷனை விட குறைய இருந்தா
அந்த those farmers become indebted. அந்த farmers வந்து கடனாளிகளா போய்த்திருவாங்க. ரைட், அதுவும் நிறைய நடக்கிறது. நிறைய செலவழிச்சு அவங்க கல்டிவேஷனை செய்யறது, கடைசியில ஒழுங்கான ஈல்டு வர்றது இல்ல, மரம் செத்து போறது, காஞ்சி போறது, இல்லாட்டி நிறைய காய்கள் காய்க்கிறது இல்ல. அப்ப அந்த மாதிரி ரீசனால என்ன செய்யறது, அந்த கடனை அந்த சல்லிகளை திருப்பி கொடுக்க முடியாம போற நேரம் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் கடனாளர்களா பேசிடுவாங்க. எல்லாரும் இல்ல, அந்த குறிப்பிட்ட ஃபார்மர்ஸ் மட்டும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், factories not being modernized here. Right, there are some old factories also in Sri Lanka. முந்தி காலத்துல இருந்தே நிறைய வருஷங்களா இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் இருக்கும். பட் they are modernizing those factories. Right, நிறைய மாடர்னைஸ். அப்ப அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் மாடர்னைஸ் பண்ணாம இருந்தா அதுவும் அவங்களுக்கு இதுதான். ஏன் சில ஃபேக்டரிஸ் மாடர்னைஸ் செய்யப்பட்டா அவங்களுக்கு நிறைய அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சில ஃபேக்டரிஸ் நாட் மாடர்னைஸ் ஆகாம இருந்தா அப்ப அவங்களுக்கு அவங்களோட ஃபேக்டரி ப்ராசஸஸ் செய்யறது கஷ்டமாய்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டீ அண்ட் ரப்பர் ஃபேக்டரிஸ், இவங்க தான் மெயினா மாடர்னைஸ் செய்ய வேண்டிய நிறைய ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ். இந்த அக்ரிகல்ச்சர்ஸ், இட் மீன் டீ லீவ்ஸ். ரைட், டீ லீவ்ஸ் அவங்க கொண்டு வந்து அதை ட்ரை பண்ண வச்சு அதை கட் பண்ணி நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. அண்ட் ரப்பர் லேட்டெக்ஸை கொண்டு வந்து அதையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராசஸ்க்கு அதை உட்படுத்தும். அப்ப டீ அண்ட் ரப்பர் கல்டிவேஷனுக்குள்ள வர ஃபேக்டரிஸ் எல்லாமே மாடர்னைஸ் பண்ணப்பட்ட ஃபேக்டரிஸா இருக்கும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். ரைட், எக்ஸசிவ் cost of new breeds of cows and high cost of maintenance and food. Right, இப்ப வர புதிய இன மாடுகள் வருது. ரைட், அப்ப புதிய மாடுகளை வாங்குறதுக்கு, ரைட், புதிய இன மாடுகளை வாங்குறதுக்கு நிறைய காஸ்ட், நிறைய சல்லிகள் தேவைப்படுறதோட அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, அதுக்கு சாப்பாடுக்கு, அந்த கவுஸ பராமரிக்கிறது, அதுதான் மெயின்டெனன்ஸ். பராமரிக்கிறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எல்லாத்துக்குமே நிறைய செலவாகிறது. See the example in dairy farming. ரைட், அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்தா தான் அது சரியான அளவுல மில்க தரும். ரைட், அப்ப அதுக்கு சரியான அளவுல அதை கவனிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், அதுதான் புதிய இன மாடுகள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், இப்போ புதிய இன மாடுகள்னு பேரை சொல்லியாச்சு தானே, அந்த புதிய இன மாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, விளங்கும். பெரிய யானை சைஸ்ல இருக்கும் புதிய மாடுகள். எங்களோட வீட்டுக்கிட்ட ஒரு 2 வீட்டுக்கு சைட்லயும் when I was in grade 10 or something, they have bought one cow, only one cow. ஒரே ஒரு மாடு தான் வாங்கினாங்க, பெரிய சைஸ் மாடு ஒண்ணு. ரைட், அவங்க எடுத்து விக்கிறதுக்காக வாங்கினாங்க. அது பார்க்கவே பயமாய்க்கும். அத ரோட்ல கொண்டு வர கூட நாங்க யாருமே இருக்கிறது இல்ல. அந்த எங்களோட வீட்டுக்கிட்ட இருந்த மாடுட அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ரைட், ஓகே. Now let's move to the next one. Increase in the cost of fishing boats, fishing tackle, cold storage and fuel prices. Right, boat, ரைட், ஃபிஷிங் போட்ஸ், மீன் பிடிக்க போற போட் விலை. ஃபிஷிங் டேக்கிள்னு சொல்றது மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான முறைகள், அதுக்கு தேவையான மெத்தட், அது வலையாய்க்கட்டும், ரைட், தூண்டில்கள் ஆய்க்கட்டும், அதுதான் சொல்றது ஃபிஷிங் டேக்கிள்னு. ரைட், மீன்பிடி முறைகள். ரைட், அண்ட் ஆல்சோ கோல்ட் ஸ்டோரேஜ், ஃபிஷ்ஷை கொண்டு வந்து ஐஸ் கட்டில தான் போட்டு வைப்பாங்கன்னா, அப்ப கோல்ட் ஸ்டோரேஜ்ல அதுக்கு தேவையானது, இப்ப கரண்ட் போகும், அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அப்ப அதுக்கு தேவையான இப்ப உப்பு தண்ணி, இந்த உப்பு தண்ணியா அந்த கோல்ட் ஸ்டோரேஜ், பெரிய நாங்க ஊடுகள்ல ஃப்ரிட்ஜ்கள்ல வைக்கிற ஐஸ் கட்டி அளவு இல்லையே கோல்ட் ஸ்டோரேஜ். அந்த மீனை நிறைய அந்த கோல்ட் ஐஸ்ல, ரைட், அது நல்ல சொலிட் ஐஸ்ல தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கும் அவங்களுக்கு இப்ப நிறைய கரண்ட் செலவுகள் எல்லாம் இருக்குது.
அண்ட் fuel prices, ரைட்? போட் அதுகளுக்கு வந்து நிறைய fuels எல்லாம் செலவாகும், எரிபொருள்கள். அப்ப அந்த மாதிரியும் நிறைய காஸ்ட் தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், insufficient storage facilities and cold storage facilities, right? For example, paddy cultivation, vegetables, fish, fruits and milk. Insufficient அதாவது இந்த கீழே சொன்ன plants and fish இதுகெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு insufficient facilities, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வசதிகள் வந்து போதாது, ரைட்? அப்ப நிறைய அளவுல மில்க், நிறைய அளவுல ஃப்ரூட்ஸ் இதுகளை ஸ்டோர் பண்ணி வைக்க, பெடி கல்டிவேஷனை வந்து பெடிய வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ல வைக்கிறது இல்ல, அது வேறையா அவங்க அதுக்குன்னு சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்க தானே, நெற்களஞ்சியம்னு சொல்லி இதுகளால கட்டி, நீங்க ஹிஸ்டரிகள்ல படிச்சிருப்பீங்க, நெல்லை சேர்த்து வைக்கிற இடம், ரைட்? அந்த மாதிரி அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான இடம் வந்து போதாம இருக்கிறது, ரைட்? அப்படி போதாம இருந்தா சரியான முறையில ஸ்டோர் பண்ணி வைக்காட்டி அப்ப நிறைய அமௌண்ட் வந்து அதுல பழுதாகும். ரெடி ஆயிக்கட்டும், வெஜிடபிள்ஸ் ஆയിരിக்கட்டும், ஒழுங்கா ஸ்டோர் பண்ணி வைக்காட்டி அது பழுதா போயிடும். நெக்ஸ்ட் ஒன், ஹியர் middle of that, provision of subsidies being irregular, right? Wait, provision of subsidies means அந்த இதுக்கு தேவையான, ரைட், மானியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அதுதான் முதலீடு. கவர்மெண்டாலையும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க, ரைட்? அந்த சப்சைடிஸ் வந்து அந்த ப்ரொவிஷன் மீன்ஸ் வழங்குறது. அப்ப அந்த சப்சைடிஸ் வழங்குறது வந்து ரெகுலரா இல்லாம இர்ரெகுலரா இருக்கிறது. அதாவது கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்காம, அப்படி இல்லாட்டி ஒரு டைம்ல மட்டும் கொடுத்து இன்னொரு டைம்ல மட்டும் கொடுக்காம அப்படி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி டைம்லயும் அவங்க அந்த ப்ரொடக்ஷன்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதை ஒழுங்கா கொடுத்தா தான் அவங்களுக்கு சரியா ப்ரொடக்ஷனை செய்யலும். யாருக்கு? ஃபார்மர்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், difficulty in obtaining credit facilities is there are problems in the ownership of land, right? Minor export crops, பாருங்க எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்க. நில உரிமையாளர், ரைட்? ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், ரைட்? இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட லேண்ட் ஓனர்ஷிப் விஷயத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் வாரது. எங்களுக்கு இல்ல, அந்த எக்ரிகல்ச்சர் செய்யறவங்களுக்கு தான் தெரியும், ரைட்? அப்ப அந்த மாதிரி இப்ப ஓனர்ஷிப் வந்து ஒரு ஒபிஷியலா இல்லாட்டி, ரைட், அவங்கக்கிட்ட ஒபிஷியலா ஒரு ஓனர்ஷிப் வந்து இல்லாம இருந்தா அவங்க அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ பெற்றுக்கொள்றது, அந்த கல்டிவேஷன் மைனர் எக்ஸ்போர்ட் கிராப்க்கு தேவையான அவங்களுக்கு செலவு போகக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான செலவுக்கு தகுந்த கிரெடிட் ஒன்னு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். அப்ப அவங்க அதுக்கு சரியான ஓனர்ஷிப் அவங்க மென்ஷன் பண்ணித்தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கிரெடிட் அவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்ப வெளிதான ஒரு ஓனர்ஷிப் இல்லாட்டி, ரைட், சும்மா யாராவது இப்ப சும்மா சொல்லுவோமே, கொமனை நீங்க இந்த லேண்ட்ல கல்டிவேட் பண்ணுங்கன்னு சும்மா வாயால சொல்லி மட்டும் சரி வராது. சிலவங்க அப்படி இருக்கிறாங்க, சும்மா லேண்ட்கள்ல ஒரு ஒபிஷியலா அப்ரூவ்ட் இல்லாம ஆத்தரைஸ் இல்லாத ஒரு இடங்கள்ல பேசி கல்டிவேஷன் செய்யறது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பிரச்சனை இல்லை, அவங்க அதுக்கு தேவையான அந்த ஈல்ட பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா இந்த மாதிரி கிரெடிட்கள் கொடுக்குற நேரம், கவர்மெண்ட் சல்லிகள் கொடுக்குற நேரம் இந்த வெளிதான ஓனர்ஷிப்களை காட்டி தான் அவங்க எடுக்கணும், ரைட்? டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்ப அப்படியெல்லாம் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற நேரம் அவங்களுக்கு இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இன் ஓனர்ஷிப் ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு தேவையான கிரெடிட் கிடைக்காது. அப்படி கிரெடிட் கிடைக்காம போனாங்க எல்லாருக்கும், நான் சொன்னேன் தானே, சிலவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்காட்டியும் அவங்கள்ட்ட சரி செஞ்சிருவாங்க. ஆனா இது சில ஃபார்மர்ஸ்
ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், இன்சஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரைட்? ஃபிஷ், மில்க், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எந்த எந்த இடத்துல பிடிக்கிறாங்களோ, எந்த எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, எந்த இடத்துல ஹார்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த இடத்துல மட்டும் சேலாகினா போதாது, ரைட்? இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் மெனி ஏரியாஸ். அது நிறைய இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும், ரைட்? அப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்கால நல்லா இருக்கணும். அப்ப இன்சஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்ற நேரம், ரைட்? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து போக்குவரத்து வசதிகள் போதாமை, ரைட்? அதுவும் பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒன், லேபர் ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் ட்ரேட் யூனியன்ஸ். Do you know what is trade union? Trade union means தொழில் சங்கங்கள், ரைட்? தொழில் சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் நீக்குது. அங்க தொழிலாளர்கள் பிரச்சனையும் இருக்குது, ரைட்? அதாவது எல்லாம் இல்ல பாருங்க, ரிகார்டிங் டீ, கோகனட் அண்ட் ரப்பர் இது எல்லாமே கட்டாயம் எல்லாருக்கும். எனக்கோ உங்களுக்கோ போயிட்டு சும்மா அந்த டீ கல்டிவேஷன் ரப்பர் கல்டிவேஷன்ல போயிட்டு தேவையில்லாது. அப்ப இங்க லேபர் ப்ராப்ளம்ஸ் சொல்றது சும்மா லேபரர்ஸ் இல்ல, ஸ்கில்ட் லேபரர்ஸ். அந்த தொழில் டீ கல்டிவேஷன் தான், டீ கல்டிவேஷன்ல எப்படி டீ பிளக் பண்றது, எப்படி அதை ட்ரை பண்றது, அது சம்பந்தப்பட்ட லேபரர்ஸ் தேவை. ரப்பர் கல்டிவேஷன் மீன்ஸ் the person should know how to obtain the rubber latex. ரப்பர் லேட்டெக்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியணும். Regarding the coconut cultivation means he or she should know how to pluck the coconut. அந்த கோகனட் ட்ரீ எப்படி ஏறணும், கோகனட் எப்படி பிளக் பண்ணணும், இப்படி எல்லாம் தெரிஞ்ச ஸ்கில்ட் லேபரர்ஸ் தான் இப்ப இந்த ட்ரேட் யூனியன்ஸ்ல, இந்த தொழிற்சங்கங்கள்ல இந்த மாதிரி ஸ்கில் லேபர் இல்லாததும் இப்ப பிரச்சனையாயிக்குது. எதுல? ப்ரொடக்ஷன்ல தான் இதுவும் பிரச்சனையாயிக்குது, ரைட்? இவங்களெல்லாம் இருந்தா தான் இன்னும் ப்ரொடக்ஷன் இது பண்றதுல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், lack of technological knowledge and labor skills. பாருங்க, lack of technological knowledge. அப்ப முந்தி மாதிரி இல்லாம இப்ப டெக்னாலஜிக்கல் நாலேஜும் தேவை, தொழில்நுட்ப அறிவு தேவை. அண்ட் ஆல்சோ லேபர் ஸ்கில்ஸ், என்னது? தொழில் திறமைகள், அந்த தொழிலை பத்தின ஸ்கில்ஸும் தேவை. அதுவும் இப்ப நிறைய பேர்கிட்ட இல்ல. as I have told you, the old man who has done the agriculture in earlier times only, now they are old now, they only know some skills. நிறைய ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். only few people of this generation, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல கொஞ்சம் பீப்புளுக்கு தான் தட் ஓல்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும், ரைட்? நிறைய பேருக்கு இப்ப அது குறைஞ்சிட்டு போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ்ட் காஸ்ட் ஆஃப் மெஷினரி, ரைட்? அவங்களோட ப்ரொடக்ஷன்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் கூட இப்ப சரியான வேலை, அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். லாஸ்ட் ஒன், டியூ டு த யூஸ் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் லோ ஸ்டாண்டர்ட், ப்ரொடக்ஷன் ஃபால் ஷார்ட் ஆஃப் மார்க்கெட் டிமாண்ட்ஸ். பாருங்க, இப்ப சீட்ஸ் ஆஃப் லோ ஸ்டாண்டர்ட் நீங்க தானே உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட்னா தரம். அப்ப குறைந்த தரத்துல இருக்கக்கூடிய சீட்ஸ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுனா, ரைட்? அக்ரிகல்ச்சரல் ஆபீசர்ஸ் எல்லாம் இங்குதே, அப்ப அவங்க தான் இதுக்கு தேவையான சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சல்லிக்கும் கொடுப்பாங்க, ஃப்ரீயாவும் கொடுப்பாங்க. என்ன சரி ப்ரொஜெக்ட் இருந்தா ஃபார்மர்ஸ கூப்பிட்டு நெல்லா இருக்கட்டும், இப்ப கேரட் சீட்ஸ், அதாவது அதுக்கு தேவையான சீட்ஸா இருக்கட்டும், அதை ஃப்ரீயா கொடுக்குற ப்ரொஜெக்ட்ஸும் நீக்கும். அப்படி இல்லாட்டி அந்தந்த ஆபீஸ்ல போயிட்டு நாங்க காசு கொடுத்துதான் வாங்கணும். அப்ப லோ ஸ்டாண்டர்ட் சீட்ஸ கொடுத்தா, குறைந்த தரத்துல இருக்கக்கூடிய சீட்ஸ கொடுத்தா, இப்ப பாருங்க, ப்ரொடக்ஷன் ஃபால் ஷார்ட் ஆஃப் மார்க்கெட் டிமாண்ட், ரைட்? அதாவது மார்க்கெட்ல ஈக்கிற டிமாண்ட், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய தேவையை விட போதாத அளவுக்கு தான் எங்களோட ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்ப மார்க்கெட்ல நிறைய தேவை, அப்ப லோ ஸ்டாண்டர்ட் சீடா இருக்கிறதால கொஞ்சம் அளவுல தான் எங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அப்ப அப்படி இருக்கிற நேரமும் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அப்ப இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய தேவை, ஆனா கொஞ்சம் ஈல்டு அந்த லோ ஸ்டாண்டர்ட் சீட பிளான் பண்றதால கொஞ்சம் ஈல்டு கிடைச்சா அதுவும் ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய பிரச்சனை தான். சில்ட்ரன், ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர், இதெல்லாம் எப்பவும் வர பிரச்சனை இல்ல, இன் சம் சிச்சுவேஷன்.
சில சில சந்தர்ப்பங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். ரைட், வெயிட். Did you all understand now? Yes, teacher. Right? Trade means வியாபாரம். ரைட், அது சந்தைப்படுத்த. ரைட், அது சம்பந்தமான பிரச்சனைகள். சி, insufficient purchasing centers. அவங்களோட ப்ராடக்ட்ஸ், எக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு சென்டர்ஸ் வேணும், கடைகள், பெரிய பெரிய இடங்கள் அப்படி வேணும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் இன்சஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் சென்டர் பாருங்க, பெடி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க் இதுகளை வாங்குறதுக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தேவையான இந்த போதிய அளவு சென்டர்ஸ் இல்லாம அதுவும் பிரச்சனை. ரைட், நெக்ஸ்ட் ஒன், existence of non-stable price in the local and foreign markets. Right, non-stable price means விலை தளம்பல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூடவும் மேலும் குறையவும் மேலும். இப்ப அவங்க இப்ப ஒரு ஃபார்மர் பிளான்ட் பண்ண தொடங்கி ஹார்வெஸ்ட் நடக்கிற பீரியடுக்கு எவ்வளவு வேணாலும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே ஆர் பிளான்டிங் சில்லி, அவங்க மிளகாய் சில்லிஸ் நட்டுனா அது நட்டி அது காய்ச்சி அதை அவங்க ஹார்வெஸ்ட் பண்றதுக்குள்ள அவங்க நட்ட முன்னுக்கு இருந்த நட்டுற நேரம் ஒரு கிலோ சில்லிக்கு எவ்வளவு விலை இருந்ததோ அதை விட ஹார்வெஸ்ட் பண்ற நேரம் கூடவும் மேலும் குறையவும் மேலும். கூடுனா அந்த ஃபார்மர்ஸ்க்கு நல்லது, ஆனா குறைஞ்சா அவங்களுக்கு நஷ்டம். ரைட், லொஸ்ஸும் வரும். ரைட், லொஸ்ஸும் வரலாம். அப்ப அப்படி ஈக்கிற நேரம் என்ன சொல்றாங்க, மார்க்கெட்ல ஒரு நான் ஸ்டேபிள் பிரைஸா இருக்கிறதும் ட்ரேட்ல வர ஒரு பிரச்சனை தான். ரைட், இப்ப நான் ஸ்டேபிள் நீங்க மென்ஷன் பண்றது அவங்க விலை குறைஞ்சாதான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனா மார்க்கெட்ல வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு பிரைஸ் கூட இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், சில நேரம் நல்லாவே குறைஞ்சு போற சந்தர்ப்பங்களும் நீக்குது. இப்ப கொரோனா டைம்ல வந்து இப்ப எங்களுக்கு தான் நிறைய வெஜிடபிள்ஸ ஊர்ல இருக்கிற ஷாப்ஸ்ல வந்து வெஜிடபிள்ஸ வந்து விலை கூட்டி விக்கிறாங்க. ஆனா அந்த மெனிங் மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள எல்லா ஃபார்மர்ஸும் கொண்டு போய் குடுக்குறாங்களே மெனிங் மார்க்கெட். அந்த மெனிங் மார்க்கெட் இருக்குது கொழும்புல. அங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸ விலை குறைச்சுதான் எடுப்பாங்க. ரீசெண்டா ஒரு ஃபார்மர் பார்த்தேன், அவரு சொல்றாரு அவரோட சில்லிஸ் தான் போல அத வந்து ஒரு கிலோ 13 ரூபாய்க்கோ அப்படித்தான் எடுத்தாங்களாம், 13 rupees. அப்ப அப்படி பாக்குற நேரம் அதான் நான் சொன்னேன், அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு கூடின விலை இருந்தா பிரச்சனை இல்லை, விலை குறைஞ்சி இருந்தா தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், increase in local consumption has resulted in a limiting exports. Right, ட்ரேட்ல, ரைட், இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல the farmers are getting more income during the export purposes. ரைட், இந்த ஏற்றுமதி முறைகள் நடக்கிற நேரம் தான் அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அது இல்லாம if they are selling those items in local market, அவங்க உள்ளூர் சந்தைகள்ல வித்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு குறைஞ்ச அளவுல தான் வருமானம் வரும். அப்ப அதைத்தான் சொல்றாங்க இன்க்ரீஸ் இன் லோக்கல் கன்சம்ஷன். உள்நாடுகள்லயும் இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்தா இந்த ஸ்ரீலங்கா நாட்டுள்ளுக்கு நிறைய மக்கள் வந்து உள்நாட்டு மரக்கறிகள் அதுகள் எல்லாம் நிறைய சாப்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய உள்ளூர்ல விக்கிற தேவை ஒண்ணு வந்ததால எக்ஸ்போர்ட் வந்து இப்ப குறைஞ்சிட்டு. ரைட், எக்ஸ்போர்ட் குறைஞ்சிட்டுன்னு சொன்னா உள்நாட்டு தேவைகளுக்கும் லோக்கல் கன்சம்ஷனுக்கும் அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கறது வந்து இப்ப லிமிட் ஆகிட்டுன்னு சொல்றாங்க. ரைட், paddy and coconut. And next one, the income of farmers has decreased because of intermediaries. அதாவது தரகர்கள் நீப்பாங்க. இப்ப அவங்க டிரெக்டா பேத்து விக்கிறத விட அவங்களுக்கிட்ட இருந்து இன்டர்மீடியேட்டர்ஸ் நிப்பாங்க, தரகர்கள் நிப்பாங்க.
ரைட். அவங்க வாங்கி அவங்க கொண்டு போனா இவ ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டம் தானே. அவங்க ஒரு விலைக்கு விற்கணும். ஏண்டா இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ்க்கு அப்ப அவங்களுக்கு ஒரு விலைக்கு வித்தா தான் அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் ஷாப்கள் மார்க்கெட்கள்ல போயிட்டு அதை விட கூடின விலைக்கு விற்கணும். ரைட். அதனால ஃபார்மர்ஸ்க்கு லோ இன்கம் வருதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்மீடியரிஸ் நிக்குது, அதை வந்து இன்டர்மீடியேட்டர்ஸ்ல தான் வரும். நோட் இட் டவுன், இன்டர்மீடியேட்டர்ஸ். இல்லாட்டி மிடில் மென்னு சொல்லுவாங்க. மிடில் மேன், ரைட். இன்டர்மீடியேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் டெடி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட், மில்க். இதுகளை தான் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அவங்க வேறொரு பிரைஸுக்கு விற்கிறாங்க. ரைட். ஓகே children, it's time up, so let's stop up to here and we want to continue from this one. Price